Assalamualaikum my YouTube family, welcome to Long Distance Diaries. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஜோயா லுப்னாவோட ஸ்கூல்ல வந்து பிரைஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிருந்தாங்க February 7th அன்னைக்கு. அந்த vlog தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேக்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சு கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க டீச்சர். ஸோ அதனால வந்து ரெண்டு பேத்துக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சு கொடுத்து அனுப்பி விட்டுருந்தேன். பசங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா 8:30க்குலாம் ரெடி பண்ணி எப்பயும் போல் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். பேரண்ட்ஸ்க்கு டைமிங் வந்து 9:30லேருந்து ஸ்டார்ட்டு. நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. 10 o'clock மேலே தான் நான் போயிருந்தேன். நான் போனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு ½ hour கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 10:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டே வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து யார் யார் செலக்ட் ஆனாங்களோ அந்த பசங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லைனாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு லைனாக ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்டே போனேன். ஜோயா வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தா. லுப்னா வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கன்சலேஷன் ப்ரைஸும் ரெசிடேஷன் காம்படிஷனில் வந்து 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தா. நான் அன்றைக்கி ஸ்கூல் போனப்போ பார்த்தீங்கன்னா ஜோயா வின் பண்ணியிருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஜோயாவுக்கு ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு அவளுக்காக மட்டும்தான் நான் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா லுப்னாக்கும் ப்ரைஸ் வந்துருந்துச்சு. பட் நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. லுப்னா வந்து வின் பண்ணது எனக்கு சுத்தமாக தெரியாது. மேம் கூட அவங்க எதுவுமே சொல்லலை, பிஃபோராக எதுவுமே சொல்லலை. நான் வந்து எல்லா பசங்களும் கம்பல்சரி ஸ்கூலுக்கு வரணும் போல் இருக்குன்னு அந்த மாதிரி நினச்சிட்டு தான் ஸ்கூல் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா லுப்னாக்கு வந்து 2 ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சு. பார்த்தா ஜோயாக்காச்சும் 1 தான். ஜோயாவுக்கு தான் 2-3 வரும்னு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவள் செலக்ட் ஆகிருந்தா ஒரு 2-3 இதில். லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னு தெரியல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஜோயாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனதை விட லுப்னாக்கு எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் லுப்னாக்கு 2 ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஜோயா வந்து 1 ப்ரைஸ் தான் வாங்கிட்டு வந்தா. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock மேலேயே ஆயிடுச்சு. பசங்க கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். Activities like exhibition, hard work, speech, combined effort with the extreme proficient and many other things. I request our chief guests to distribute medals and certificates to the winners. I call each categories one by one, inviting them to come forward to receive their prizes. Call upon Lupna Shakya of LKG who got 3rd prize in the education competition and consolation prize in fancy dress competition. Call upon Sheshali Tabassum of LKG who got 3rd place in fancy dress competition. Next I call upon Ritvika T of Swami S of UKG who got fancy dress competition. वो क्या करे? Next Ashwini S of UKG who got first place. ये दिखा 100% attendance. Next I call upon Jaya Fatima S of secondary who got first place in fancy dress competition. I'd like to call upon Madi Pallavi of
जोई दिखा क्या नहीं फड़ गई अम्मा दीदी पापा दीदी पापा இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா February 8th அன்னைக்கு சண்டே இருந்துச்சு. சண்டே ஈவினிங் வந்து பசங்களை கூப்பிட்டு வெளியில் போயிருந்தோம். இங்கே கொண்டாட்டமில் வந்து புதுசாக வந்து த வேஃபலிஷியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேஃபல்ஸ் கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து சண்டே அன்றைக்கி போயிருந்தோம். ஏன்னா சண்டே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சண்டே போயிருந்தோம். 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம். அன்றைக்கி போயிட்டு எப்படியும் ஒரு 7 o'clock போயிருப்போம். 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி நிறைய ரஷ்ஷாக இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சொல்லியிருந்ததுனால எங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஸோ ரொம்ப லேட் ஆனதுனால வெயிட் பண்ணி ரொம்ப பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால சரி அங்கேருந்து கிளம்பி வந்து ஜூஸ் டைமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸு, லெமன் ஜூஸு, அப்புறம் 2 ஸ்மைலி பிளேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களையும் சாப்பிட வச்சு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வேஃபல்ஸ் கார்ட்க்கு போனோம். இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்ப 9 o'clock போல் ஆயிடுச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பை 4 வேஃபல்ஸ் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து கெட் 4 எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்துச்சு. டோட்டலாக 8 வேஃபல்ஸு. நாங்கள் வந்து 6 வேஃபல்ஸ் தான் சாப்பிட்ருந்தோம். பேலன்ஸ் 2 இருந்துச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நிஜமாக சொல்லணும்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒர்த்து, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்தது தான். அதுவுமே அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே 1, 2 அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க போல இருக்குது. நாங்கள் தான் டோட்டலாக 4 வாங்கியிருந்தோம். பை 4 கெட் 4 இல்லையா? ஸோ டோட்டலாக 8 வேஃபல்ஸுன்றனால எங்களோட ஆர்டர் தான் பெரிய ஆர்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கான சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் விளாக் வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சிச்சா. டேக் கேர் அண்ட் பை பாய்.